நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சுன்னா, ஒரு அறிவாளத்தினுடைய ஒட்டி திணையாக இருக்கக்கூடிய தாத்தா சுபவியர்களை போட்டு பொழக்க போகிறோம். எதற்குடா பாலா சுபவியை பொழக்க போகிற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். நல்ல கேள்வி, மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறதுக்கு முன்னக்குட்டி, இந்த ஒட்டு திண்ணை சுபவீர பாண்டியன், நான் சொல்லலை அப்படி. நான் அப்படி பேசணும்னா தாத்தாவை யார், எங்கள் தாத்தா 73 வயசு கூட எங்கள் தாத்தா அப்படி பேசுவோன்னா அப்படி பேச மாட்டேன். எங்கள் தாத்தாவே தான் சொன்னார், ஆம் நான் அறிவாளத்தின் ஒட்டு திண்ணை தான் அப்படின்னு சொல்லி பேசினார். வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. விட அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்ளுகிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, தாத்தா தான் அப்படி சொல்லியிருக்காப்புல. இப்போ நான் வெறுமனையாக தாத்தா 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நண்பர்கள் நமக்கு ஆசையாக சொன்னாங்க, இப்படி வெறுமனையாக தாத்தா 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 தாத்தான்னு பேசாத பாலா, அவரை நீ லூலு தாத்தான்னு சொல்லு. தப்பான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கெட்டவதை போடவே மாட்டேன். சேனல் லூலு தாத்தான்னு சொல்லு, அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக கேப்ச் ஆகும், சீக்கிரம் நாங்கள் பிடிப்பட்டுரும், அதாவது பேரை சொல்ல நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம், அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஆணைக்கு நாங்கள் லூலு தாத்தாவை பழக்க போகிறோம். ஏன் பழக்க போகிறோம், இந்த கேள்வி அப்படியே நான் வச்சேன். திரும்பி இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க இன்னொரு ஒரு கேள்விகளும், அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் உண்மையான கவிஞர். உங்களுக்கு புரியுதா? நிறைய கவிஞர் இருக்கிறாங்க, அதில் உண்மையான கவிஞரில் நமக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு யாருன்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். இந்த வைரமுத்து அவர்களுக்கு இன்றைய தினத்தில் மதுரையினுடைய தமிழ் இசை சங்கம் சார்பாக ஒரு விருது வழங்குறாங்க. அந்த விருதை பற்றி ஐயா எங்கள் தாத்தா லூலு தாத்தா வருத்தப்பட்டு ஒன்று பேசுவார், நீங்களே கேளுங்க. என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிற செய்தியாகத்தான் இருந்தது, அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதில் உனக்கு என்ன அதிர்ச்சி என்று நீங்கள் கேட்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கு, அதே சமயத்தில் எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா அந்த வைரமுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தினுடைய பெயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்தமிழ் பேரறிஞர். முத்தமிழ் பேரறிஞர் என்பதாக இருந்ததை பார்த்தவுடன் வைரமுத்து அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டம் ஒன்று கொடுக்க போகிறாங்க. இது ஐயா அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா அவர் யாரு, ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், இவன் அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணை என்று. அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணை. அப்போ அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையாக இருக்கக்கூடிய எங்கள் தாத்தா லூலு சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு இதை பார்க்கும்போது கோபம் வருமா வராதா? ஒரு சாதாரண மனுஷன் யோசிச்சு பாருங்க. தாத்தா அவர்களுடைய கோபம் நியாயமானது. ஏன்னா ஒட்டு திண்ணையாக இருக்கக்கூடிய தாத்தா அவர்கள் அதற்கு முதலாளியாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய பெயருக்கும் அவருடைய பட்டத்திற்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு அதை விட அதிகமான ஒரு பட்டம் ஒன்று போகுதுன்னா, ஒட்டு திண்ணை ஒட்டி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிய, உன் ஓனரை கேவலப்படுத்திட்டு இருக்காங்களே என்னன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லி சோறை கட் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் லூலு தாத்தாக்கு நீங்கள் சோறு போடுவீங்களா? நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்களே அவரை பற்றி, அடிமை ஒட்டு தின்னும் பேசுகிறீங்களே, நாளைக்கே 72 வயசு இருக்கக்கூடிய 73 வயசு எங்கள் தாத்தா லூலு தாத்தா வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் சோறு போட்டு பார்த்துக்கிட்டீங்களா அவரை? அவர் எவ்வளோ பெருசு தெரியுமா, மண்டை மூளை படிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்களா? லூலு குரூப்பில் எப்போதும் பிஸியாக இருப்பார், அட்மினாக இருந்துக்கிட்டு. நான் சொல்லலை, ஃப்ரான்ஸ் தமிழில் சொன்னாங்க. நீங்கள் வழக்கு தொடக்கணும், நீங்கள் அவங்கள தான் நீங்களும் சொல்லணும், நம்ம சொல்லணும். நான் சொல்லுவேன்னு எங்கள் தாத்தாவை, எங்கள் தாத்தாக்கு லூலு தாத்தாவின் அட்மினே சொன்னது ஃப்ரான்ஸ் தமிழ் வச்சு தான். சிவா பேசியிருக்கும் 12வது ஆடியோவில் விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறார். திராவிடர் கழகத்தின் சுப வீரபாண்டியன் அதுபோக சோறு இது எல்லாம் நீங்கள் குடிப்பீங்கன்னா 73 வயசில் இருக்கிற தாத்தாவுக்கு அறிவாலயம் கொடுத்துட்டு இருக்குங்க. அதனால ஒரு ஒட்டு திணையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர் எங்கள் தாத்தா. அப்போ அப்படி இருக்கும்போது கருணாநிதி அவர்களுடைய பேருக்க எப்படி கவிப்பேரரசு போகலாம்? இதில் இந்த கவிப்பேரரசுன்ற அந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு திரளங்கடி வேலை தான். இதை யார் பார்த்தா ஐயா கருணாநிதி அவர்கள் தான். இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களை இந்த பேரை மட்டப்படுத்தணும்,
அப்போ என்ன பண்ணலாம்? சொந்த ரத்தத்துக்குள்ள யுத்தம். இந்த 2 நாய் சண்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது தமிழர்கள். அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாய் வந்து சாப்பிட்டு போச்சு தெரியுமா? இது திராவிடர்கள். அழகாக எடுத்து போட்டாங்க. நான் யார் நாய் குறிப்பிடல. அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சி உண்மையான ஒன்று. நமக்குள்ளே சண்டையை போட்டு விட்டு அங்கே என்ன பண்ணியாச்சு? நீ கவி பேரரசா இல்லை கவிஞர் சண்டை போட்டுக்கோ. நான் என்ன பண்ணுறேன்? நான் முத்தமிழ் அறிஞர். எப்படி? ஏசப்பா சோஸ்திரம் அந்த மணிக்க நான் முத்தமிழ் அறிஞருக்கு போயிட்டாப்புல அவங்க. இப்போ அதே பட்டத்தை அவரை பீட் பண்ணுற அளவிற்கு அதை விட அதிகமான பட்டத்திற்கு முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்லி ஒரு சங்கம் கொடுக்க, அவ்வளோதான். தமிழ் இசை சங்கம்ன்ற ஒரு அமைப்பு கொடுக்கு. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் மனம் ஐயாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்றார், இன்னொருவரை முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை. ஒப்பவில்லை என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை. ஏய், இந்த வீடியோ எதுக்கு போட்ட? லூலு குரூப்பில் இருக்கக்கூடியவங்களை போட்டு சரி அப்படி சொல்லி நான் தப்பாக நினைக்கிறேன். ததா லூலு ததா எடிட்டிங் டைம் தப்பாக போட்டாப்புல. சரிங்களா? நல்லா தான் இருந்துச்சு, சூப்பர். இப்போ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயா அவர்களுக்கு வைரமுத்துவர்களை இந்த பட்டை வாங்க வைக்காமல் தடுக்கணும். என்ன பண்ணலாம்? வைரமுத்துவர்கள் நானும் ஒன்றா படித்தோம், ஒரே கல்லூரியில் பச்சையப்பன் கல்லூரி. நாங்கள் படிக்கும்போது அவரை விட 2 வயசு கூடுனவன். அவர் என்னை விட 2 ஆண்டு வயதிலே குறைந்தவர் என்றாலும் பேசுனது முழுக்கவே பொய்யுங்க. இவர் பிறந்தது 1953 52. வைரமுத்து அவர்கள் பிறந்தது 1953. 1 வருஷம் வித்தியாசம். பொய் 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 பொய். 2 ஆண்டு வயதிலே குறைந்தவர். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும்? வாயை திறந்தா பொய், கொட்டாய் விட்டா பொய், பல்லு தேய்ச்சா பொய், எங்கே போட்டாலும் பொய். நான் ஒட்டுத்திணியாக இருந்து கருணாநிதி குடும்பத்திற்கு சேவகம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதற்கு முத்தமிழ் அறிஞர்கின்ற பேரையும் தாண்டி முத்தமிழ் பேரறிஞர்கிற பட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நாங்கள் இது ஏற்றுக்கிட மாட்டோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதை நாங்கள் ஆதங்கமாக சொல்கிறோம். அதை எப்படி சொல்லுவோம்? நீங்கள் அப்படி வாங்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவன். இது புரியுதுங்களா? ஒரு ஊரில் அந்த கொடை நடக்கும்போது ஐயா யார் தெரியுங்களா? பெரிய ஆள். பக்கத்து ஊர் கோயில் கொடைக்கே 10,000 ரூபா கொடுத்தாங்க. நம்ம ஊர் கோயில் கொடைக்கு 20,000 ரூபா கொடுக்க மாட்டாரா? அந்த அதிகமாக பேசினோன்னு நம்மளால் எப்போ பரவாயில்லையே, நம்மளே 1 ரூபா கேட்க போ அப்படி கொடுப்போம்லா. அந்த மணிக்க இவருக்கு மனம் ஒப்பவில்லை. இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இவருக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வைரமுத்துவர்கள் வாங்க மாட்டார். ஏன்னா வைரமுத்துவர்களும் கருணாநிதி அவர்களும் நெருங்கி நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ கருணாநிதி அவர்களுடைய பெயரை பீட் பண்ணி போகக்கூடிய, உயர்ந்து போகக்கூடிய அந்த தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை வைரமுத்து வாங்க மாட்டாப்புல, மறுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பால திருப்பி போட்டாங்க. இதுதாங்க திராவிடர்கள். முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டம் முழுக்க முழுக்க பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த பட்டம் யாரை தாண்டுது? கருணாநிதியை தாண்டிடக்கூடாது. அப்போ இந்த பட்டத்தை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போவாவது மானங்கட்ட தமிழர்களை விழிப்புணர்வு அடைங்க. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க இங்கே என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஏன் இவர்களை திட்டமிட்டியே திணிக்கிறாங்க, ஏன் நமக்கும் இன்னொரு பக்கத்து ஊருக்கா சாதிகள் சண்டை எதுக்காண்டி வருது, யார் உள்ளேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா, ஊடு வேலை பார்க்குறாங்கிறத நம்ம என்னைக்கு புரிகிறோமோ அன்னைக்கு நம்ம இந்த திராவிடர்களை இனம் கண்டுரும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. முழுக்க முழுக்க கவி பேரரசு வைரமுத்துவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெயர் தான் முத்தமிழ் பேரறிஞர். முத்தமிழ் பேரறிஞர் எவன் சொன்னாலும், எந்த ஒட்டுத்திணை சொன்னாலும் இந்த பட்டத்தை வாங்கிக்கோங்க வைரமுத்துவர்களே. உங்களுக்கு சொந்தமான ஒன்று. ஒட்டுத்திணைகள் ஒட்டி அண்டி ஒண்டி பிழைப்பதற்கு பிழைப்புவாதியாக
தன்னுடைய உடலை நல்லா வளர்த்துவதற்கு இப்படி முறுக்கி விடுவதற்கு பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைத்த உழைப்பிற்கு, நீங்கள் எழுதிய கவிதைகளுக்கு, நீங்கள் எழுதிய பாடல்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டம். இந்த பட்டம் 100க்கு 200% வைரமுத்து அவர்களுக்கு பொருந்தும். எந்த ஒட்டுத்திணை பற்றியும் கேட்காதீங்க, எந்த எராமிசை பற்றியும் கேட்காதீங்க. வாங்கிக்கோங்க. நன்றி.